ஹலோ, குட் மார்னிங் கைஸ். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி அமாவாசை. ஸோ என்னால் எந்த வீடியோஸும் ரெடி பண்ணும் போது போட முடியல. ஸோ நான் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், அண்ட் தென் பாயசம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து எப்பயும் நம்ம வைக்கணும், அதனால் ஸ்வீட்ஸ் வைக்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து படையில் இருக்கக்கூடிய வாழைக்காய் பொரியல், முக்கியமாக ஒன்று பருப்பு கண்டிப்பாக வைக்கணும். அதே சமயத்தில் முருங்கைக்கீரையும் படையில் இருக்கணும். அதை விட மெயினாக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கு இல்லைங்களா, இந்த வெல்லத்தையும் துளசியையும் வந்து பார்த்திங்கன்னா வெல்லமும் துளசியும் தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்லமும் துளசியும் கொடுக்குறோம் இல்லைங்களா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா விரதம் வந்து எதுக்காக இருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட முன்னோர்களுக்காக தான் நம்ம இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து விரதத்தை வந்து இருக்கோமோ, அதாவது உண்டி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டி சுருங்குதல் அப்படின்னும் போது நம்மளுடைய அதாவது நம்ம பசியை வந்து இது பண்ணுறோம். அப்போது இந்த உண்டி சுருங்குதல் உச்சி முதல் பாதம் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தமாவது நம்மளோட முன்னோர்களுக்காக நம்மளோட உடம்புலேருந்து இறங்கணும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விரதம் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம். ஸோ அப்படி விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாதத்தில் ஒரு மணி அமாவாசை வரும்போது நம்மளோட உடல் வந்து வலிமை பெறுதுங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம். அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி உடம்பு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இயல்பான நிலைக்கு வந்து திரும்பும். நம்ம மற்ற நாட்களில் வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ அப்படி சாப்பிடும்போது அது இந்த ஒரு நாள் விரதம் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பலன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பசிக்கும். பசி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட உணவில் வந்து அதான் சொல்லுவாங்க, அமாவாசை சோறு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுன்னு பார்த்திங்கன்னா இதில் மூலிகை தான் சொல்கிறேன். வாழை இலை பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்றோம். முக்கியமாக வந்து வாழைக்காய் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட் பெயின் சொல்கிறாங்க இல்லைங்களா, ப்ளட் ப்ரெஷர், பிபி இருக்கவங்க, ஹை பிபி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட உணவு முறை வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து கடைப்பிடிச்சது நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது ரெடி ஆகிடும். ஸோ எப்பயுமே சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து நம்ம எப்பயுமே க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏதோ ஒரு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி வெசல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு அப்படி அப்படியே வைக்கக்கூடாது. அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். அமாவாசை இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, இந்த பானகம், இது மெயினாக எதுக்காக இந்த பானகம் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரதம் இருக்கவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்து அந்த விரதம் இருக்கிறதால வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த வந்து எடுத்தோடனே சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்றத விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பானகம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வெல்லம் கலந்த தண்ணி, அந்த தண்ணியை வந்து குடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க எம்டி ஸ்டொமக்கை வந்து அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த அசிடிட்டி அதெல்லாம் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக நீக்கும். அதனால தான் அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா துளசி வந்து ஆட் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் துளசி இருக்குது. ஸோ நான் இந்த துளசியை தான் இப்போ இதில் பறித்து போட போகிறேன் அந்த பானகத்தில். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி அமாவாசை படையல் இன்றைக்கி எத்தனை மணிக்கு பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:40க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து விரதத்தை விட போகிறோம். ஓகே, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வந்து காலேஜ் கிளம்பணும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எக்ஸப்ட் இந்த பானுப்பிரியா போய் ரெடி ஆகிட்டேன்னா காலேஜ் கிளம்பிடுவேன். பாய்.